அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. அண்மை செய்தி. திருவாரூரில் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்குள் புகுந்து அதிகாரிகளை கொளுத்த முயன்ற நபரால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நேசராஜன். வணக்கம் நேசராஜன், விவரங்கள். திருவாரூர் நகரத்துக்கு உட்பட்ட கீழ வீதியில் இயங்கி வரும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேற்று மதியம் வருகை தந்த திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டத்திற்கு உட்பட்ட வேலங்குடி மாதாக்கோவில் தெருவைச் சேர்ந்த ராம்கி என்பவர் பாட்டில் தான் கொண்டு வந்திருந்த 1 லிட்டர் டீசலை அங்கு இருந்த அலுவலக ஊழியர்கள் மீது ஊற்றி தீ வைக்க முயன்றுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த அதிகாரிகள் அவரை சூழ்ந்து கொண்டு தரமாரியாக தாக்கியதில் அவர் கீழே விழுந்து உருண்டபடி எழுந்து நின்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார். மேலும் அங்கு ஏற்பட்ட தள்ளுமுழிவில் கண்ணாலூர் கிராம நிர்வாக அலுவலர் விஜய் என்பவரின் கண் புருவத்தில் காயம் ஏற்பட்டு திருவாரூர் அரசு மருத்துவமனையில் அவருக்கு தையல் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து திருவாரூர் நகர காவல் நிலைய போலீசார் ராம்கியை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று அவரிடம் நடத்திய விசாரணையில் கடந்த 1995ஆம் ஆண்டில் இருந்து ராம்கியின் அம்மா தெய்வானை அனுபவத்தில் இருந்து வந்த 2160 சதுர அடி பரப்பளவு கொண்ட புறம்போக்கு நிலத்தை வேறு ஒரு பயனாளிக்கு அரசு பட்டா போட்டு கொடுத்ததாகவும் அந்த இடத்தை தனது பெயருக்கு பட்டா போட்டு கொடுக்க கோரி கடந்த 5 மாதங்களாக ராம்கி திருவாரூர் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அலைந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் மன உளைச்சலுக்கு ஆளான ராம்கி இது போன்ற செயலில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் ராம்கி ஆவேசத்துடன் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகுந்து டீசலை அதிகாரிகள் மீது ஊற்றும் காட்சி பதிலுக்கு அதிகாரிகள் அவரை தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சுபா, விவரங்களுக்கு நன்றி நேசராஜன். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.